ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை ஹெச்பி சேனல். இப்போது பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் 6 பீஸ் எடுத்துக்கலாம். பிரெட்டோட ஓரங்களை நீக்கிட்டு அதை 2 பகுதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 10 கிராம் முந்திரி பருப்பு, 6 பாதாம், 10 கிராம் உலர் திராட்சை எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த பிரெட்டு துண்டுகளை போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். பொரிச்ச பிரெட் துண்டுகளை சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுக்கலாம். கடாயில் 100 கிராம் சர்க்கரை, 100 மில்லி தண்ணி ரெண்டையும் ஒன்றா கலந்து பிசுபிசுப்பு பதம் வர வரைக்கும் காய்ச்சணும். இப்போ அந்த பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த பிரெட் துண்டுகளை அதில் போட்டு கிளற ஆரம்பிக்கணும். இப்படி கிளற அந்த துண்டுகள் எல்லாமே உடைஞ்சு ஒரு கூழ் பதத்துக்கு வரும். இந்த ஹல்வாவுக்கு எண்ணெயோ நெய்யோ ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பொரிச்சு வச்சிருந்த அந்த பிரெட்ல இருந்தே எண்ணெயை அதுவே விடும். இந்த பதத்தில் 100 மில்லி பால் ஊற்றி மறுபடியும் அந்த பால் இஞ்சிற வரைக்கும் நம்ம இந்த பிரெட்டை கிளற ஆரம்பிக்கணும். பால் இஞ்சிட்டு இருக்கு. இப்போ பால் முழுசாக இஞ்சி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் அதில் போட்டு மறுபடியும் கிளறோம். சுவையான பிரெட் அல்வா தயாராயிருச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மை ஹெச்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.